10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.1 11வது கணக்கு பார்க்கிறோம். வைரஸ் காய்ச்சலை பற்றிய கருத்து கணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தரவின் திட்ட விளக்கம் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. வயதானது வருடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 0 முதல் 10 வயது வரை 3 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 10 to 20க்குள்ள 5 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20 to 30ல 16, 30 to 40 என்பது 18, 40 to 50ல 12 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 50 to 60 எனும் பொழுது 7 பேரும், 60 to 70ங்கிற வயதுல 4 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதா தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தொடர் நிகழ்வெண் பரவல்ல. இதுக்கு திட்ட விளக்கம் நம்ம கணக்கிடணும். தொடர் நிகழ்வெண் பரவல் முறையில அதாவது பிரிவு இடைவெளிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதை தொடர் நிகழ்வெண் பரவல் முறைன்னு சொல்லுவோம். தொடர் நிகழ்வெண் பரவல் முறையில திட்ட விளக்கம் கணக்கிடுவதற்கு உண்டான சூத்திரத்தை எழுதிக்கலாம். முதல்ல திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு சி பெருக்கல் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். இதுதான் தொடர் நிகழ்வெண் முறையில் திட்ட விளக்கம் கணக்கிடுவதற்கு உண்டான சூத்திரம். இது தோக்கப்பட்ட தரவுலையே நம்ம சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர்லாம் எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறது தெரியும். இங்கே புதுசாக நம்ம எடுக்கக்கூடியது சி அப்படிங்கிற ஒரு மதிப்பு. இந்த இடத்துல சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிவு இடைவெளியை குறிக்கும். 0 to 10, 10 to 20, 20 to 30ன்னு தொடர் நிகழ்வெண் பரவல்ல பிரிவு இடைவெளியானது ரெண்டையும் கழிச்சுக்கணும். முதல் மதிப்பை இரண்டாவது மதிப்பையும் கழிக்க போக 10 மைனஸ் 0 10, 20 மைனஸ் 10 எனும் பொழுது 0. எனவே பிரிவு இடைவெளி சியின் மதிப்பானது 10ஐ குறிப்பிடும். அதே நம்ம டிஐங்கிறது எப்படி கணக்கிட போறோம் அப்படின்னா ஊக சராசரி ஏவை பயன்படுத்தி தான் டிஐ கணக்கிட போறோம். இப்போ அந்த மதிப்புகள் ஒன்னொன்னே எழுதிடலாம். ஊக சராசரி ஏ என்பது என்னன்னு நம்ம அட்டவணை கொடுத்துட்டு போடலாம். அதே போல சி பிரிவு இடைவெளி என்பது 10 இருக்கிறதுனால பிரிவு இடைவெளி 10ன்னு எழுதிக்கலாம். முதல் காலத்துல வயதை எழுதிடலாம். 0 to 10ல இருந்து 60 to 70 வரைக்கும். இதுல இருந்து முதல்ல எக்ஸ்ஐ எழுதிக்கணும். எக்ஸ்ஐ என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியின் மைய மதிப்பு தான் ஆகும். 0 to 10 எனும் பொழுது அதன் மைய மதிப்பானது 5ஆ இருக்கும். 10 to 20னோட மைய மதிப்பு 15, 20 to 30ல மைய மதிப்பு 25, 30 to 40 35, 40 to 50ல 45, 50 to 60ல 55ஆனது மைய மதிப்பு, 60 to 70 எனும் பொழுது 65ஆனது மைய மதிப்பு ஆகும். அதற்கு உண்டான நிகழ்தகவு எஃப்ஐ மதிப்பை எழுதலாம். 0 to 10க்கு 3, அடுத்து 5, 16, 18, 12, 7, 4. ஊக சராசரி என்பது எக்ஸ்ஐயை வச்சுதான் ஊக சராசரியின் மதிப்பை எழுதுவோம். மொத்தம் 7 தரவுகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால நடுமதிப்பா நமக்கு எந்த எண் இருக்குன்னா 35ஆனது இருக்கும். எனவே ஊக சராசரியாக நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா 35. இப்போ டிஐ கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி. சி என்பது பிரிவு இடைவெளி 10. ஊக சராசரியின் மதிப்பு 35ன்னு நம்ம எடுக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 35. இப்போ டிஐ கணக்கிடலாம். மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடலாம். எக்ஸ்ஐயின் மதிப்பானது 5 மைனஸ் 35 பை 10. 35ல் 30 5 கழிக்க போக 30, 30 10ஆல் வகுக்கிறப்ப 3 மைனஸ் 3. அடுத்த மதிப்பு 15 மைனஸ் 35 பை 10. ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா மைனஸ் 20, மைனஸ் 20 பை 10 மைனஸ் 2. 25 மைனஸ் 35 பை 10 எனும் பொழுது மைனஸ் 10, மைனஸ் 10 10ஆல் வகுத்துட்டோம்னா மைனஸ் 1. அடுத்து 35 மைனஸ் 35 பை 10, 0 பை 10 எனும் பொழுது 0. 45 மைனஸ் 35 பை 10, 10 மைனஸ் 10 பை 10 1. 55 மைனஸ் 35 பை 10 20, 20 பை 10 2. அடுத்து 65 மைனஸ் 35 பை 10, 30 பை 10 எனும் பொழுது மதிப்புகள் 3. டிஐ ஸ்கொயர் வர்க்கப்படுத்தலாம். மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகும். 3 9, 2 2 4, 4 1 1 0. அடுத்து 4 1 1, 2 2 4, 3 9. எஃப்ஐ டிஐ எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது எஃப்ஐயின் மதிப்பு 3, டிஐயின் மதிப்பு -3.
3 பெருக்கல் 3 9 மைனஸ் 9. அடுத்த மதிப்பு 5 பெருக்கல் 4. எஃப்ஐயின் மதிப்பானது 5, டிஐயின் மதிப்பானது -2ன்னு இருக்குது. 5 மைனஸ் 2 எனும் பொழுது மதிப்பு -10. 16 மைனஸ் 1 -16. 18 பெருக்கல் 0 0. 12 பெருக்கல் 1 12. 7 பெருக்கல் 2 14. 4 பெருக்கல் 3 12. எஃப்ஐ டிஐ கணக்கிட்டுட்டோம். எஃப்ஐயோட டிஐ ஸ்கொயரை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 3 27. 5 20. 16 1 16. 18 பெருக்கல் 0 0. 12 பெருக்கல் 1 12. 7 பெருக்கல் 4 28. 4 பெருக்கல் 9 36. அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் கணக்கிட்டாச்சு. அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது கேபிட்டல் எண், அதாவது நிகழ்தகவின் கூடுதல். எண் 3 + 5 8. 8 + 16 24. 24ஓட 18 கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப 18 + 12 30. 24 + 30 54. 54 + 7 61. 61 + 4 எனும் பொழுது 65 மதிப்பு. சமேஷன் எஃப்ஐ டிஐ கணக்கிடணும். சமேஷன் எஃப்ஐ டிஐ -9 எதிர்குறியில் இருக்கக்கூடிய எண்கள்லாம் ஒரே டயத்தில் கூட்டிக்கலாம். -9 -10 -19. 19ஓட 16 கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பு 20 36 35 -35ன்னு வரும். பாசிட்டிவ் நம்பரை கூட்டுறோம். பாசிட்டிவ் நம்பர் 12 + 12 24. 24 + 14 எனும் பொழுது மதிப்பு 38. இரண்டு எண்களையும் சுருக்குறோம் அப்படின்னா, அதாவது 38ல் -35 கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 3. எனவே சம்மேஷன் எஃப்ஐடிஐ என்பது 3. சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் அனைத்து மதிப்புகளுமே ப்ளஸில் தான் இருக்குது. 7 + 6 13. 13 + 2 15. 15 + 8 23. 23 + 6 29. மீதி 2. 2 + 2 4. 4 + 2 6. 6 + 1 7. 7 + 1 8 10 13. 139. திட்ட விளக்கத்தில் இந்த மதிப்புகளை பிரதியிடலாம். சூத்திரத்தில் சிக்மா = பிரிவு இடைவெளி சி. சியின் மதிப்பானது 10. 10 பெருக்கல் √ சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர். சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரின் மதிப்பானது 139 கேபிட்டல் எண்ணின் மதிப்பு 65. எஃப்ஐடிஐயின் மதிப்பானது 3/65 ஹோல் ஸ்கொயர். இந்த மதிப்புகளை சுருக்கிறோம். 10 பெருக்கல் 139/65 மைனஸ் 3 வர்க்கப்படுத்துகிறப்ப 9/65 ஸ்கொயர். 65 வர்க்கப்படுத்த வேண்டாம். 65 பெருக்கல் 65ன்னு 2 முறை எழுதிக்கலாம். பொதுவான டினாமினேட்டர் இருந்தது அப்படின்னா நியூமரேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 10 பெருக்கல் முதல் மதிப்பில் டினாமினேட்டரில் ஒரே ஒரு 65 தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டரை டினாமினேட்டரை மற்றொரு 65ஆல் பெருக்கிக்கிறோம். 65 பெருக்கல் 65 -9/65 பெருக்கல் 65. இங்கே சுருக்கலாம். 139 பெருக்கல் 65 எனும் பொழுது 935 -9 டினாமினேட்டர் சேமாக இருக்குது. 65 பெருக்கல் 65. 10 பெருக்கல் 935 -9 எனும் பொழுது 926 √65 பெருக்கல் 65 65. 926க்கு நீள்வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் எடுக்கிறோம். அப்படி வர்க்கமூலம் எடுக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது 2690. வலது பக்கம் இருந்து 2 2 எண்களாக நம்ம பிரித்து எடுக்கிறோம். அப்படி பிரிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 90க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் 9 பெருக்கல் 9 81. மீதி 9 26. 9 2ஆல் பெருக்கிறோம் 18 மதிப்பு. ஸோ 18 இதுக்கு அடுத்த ரேன் 26ன்னு இருக்குது. எந்த எண்ணை சேர்க்கலாம் அப்படின்னா 5ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எண்ணுக்குள்ளே வரும். 5 5 25 மீதி 2. 8 42 42 மீதி 4. 5 5 4 9. 925 மீதி 1. அடுத்து ஒரு எண்ணை கொடுக்கணும். இங்கே 2 2 வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 2 2 ஜீரோக்களாக தான் சேர்த்துட்டு வரணும். அப்போ 2 0 இங்கே சேர்க்குறப்ப இங்கே பாயிண்ட் வைப்போம். முதல் நம்பரை 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 2 10க்கு 0 மீதி 1. 8 + 1 9 1. அடுத்து ஒரு எண்ணு நம்ம கொடுத்தோம்னா கூட இந்த 100க்குள்ளே வராது. அப்போ இங்கே ஒரு 0 சேர்க்குறப்ப இதில் 2 0 சேர்ப்போம். அப்படி 2 0 சேர்க்குறோம் அப்படின்னா மதிப்பானது 10,000ன்னு இருக்குது. 10,000 அப்படிங்கிறப்ப இங்கே 0ன்னு சேர்த்துட்டோம் அப்படின்னா கூட மதிப்பு என்னது, நமக்கு 10,000 விட இது அதிகமாக தான் இருக்கும். அப்போ வராது, மறுபடியும் இன்னும் 0வை சேர்த்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். 10 பெருக்கல்
வர்க்கமூல மதிப்பு தோராயமாக 95ன்னு எடுக்கலாம் பை 65. 95ஐயும் 65ஐயும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 1.46ன்னு கிடைக்குது. 10 பெருக்கல் 1.46. 10ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா வலது பக்கம் இருந்து புள்ளிக்கு அடுத்து ஒரு எண்ணு இடது பக்கம் வந்துடும். அப்போ மதிப்பானது 14.6 என்பது தேவையான திட்ட விளக்க மதிப்பாகும். தேங்க்யூ.